மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெய் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு 3 பொருட்கள் போதும். கடலை மாவு, சர்க்கரை, அப்புறம் வந்து நெய். இந்த 3 பொருளை பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமே மைசூர் பாக் பண்ணிடலாம். ஸோ வாங்க இந்த சூப்பரான நெய் மைசூர் பாக் நம்ம எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் 1 கப் சர்க்கரை. ரெண்டுமே வந்து சரிசமமான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் வந்து கடலை மாவு அளந்துருக்கீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா நெய் வந்து 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த மைசூர் பாக்குக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம மைசூர் பாக் எப்படி செய்யணும் முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கனமான நான்ஸ்டிக் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா வறுப்பட்ட பின்னாடி வாசனை வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ வந்து கடலை மாவு நல்லாவே வறுப்பட்டு வாசனை வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம சலடையில் சேர்த்து சளிச்சுக்க போகிறோம். ஏன்னா வந்து கடலை மாவில் குட்டி குட்டி கட்டிகள் இருக்கும், அதனால் இதை நல்லா சளிச்சுக்கலாம். ஸோ வறுத்த கடலை மாவு வந்து சல்லடையில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சளிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மைசூர் பாக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டிகள் இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு கடலை மாவை கட்டியே இல்லாமல் நல்லா சளிச்சு வச்சுக்கணும். இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நெய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் எந்த கப்பில் வந்து கடலை மாவு எடுத்துருக்கணும் அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி அளவு நெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். இதில் வந்து பாதி அளவு நெய்யை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து மைசூர் பாக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிண்ட வரும். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கனமான கடாயில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். சர்க்கரை எல்லாமே நல்லா கரையட்டும். இது நல்லா கரைய விட்டுறலாம். இது நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு 5 நிமிஷத்தில் கம்பி பதத்துக்கு வரும். அந்த பதம் வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் மிதமான தீயில இதை கொதிக்க விட்டுருவோம். இப்போ பாருங்கள் இந்த கம்பி பதம் வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவை சேர்த்தோன்னா அங்கங்கே கட்டி விட ஆரம்பிக்கும். அதனால் சிம்லேயே வச்சு கடலை மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நெய் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து மைசூர் பாக் எதுவுமே வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் திக்காக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்குவோம். இது மாதிரி 3லேருந்து ஒரு 4 தடவை நெய் சேர்த்துக்கலாம். கடைசி அது வந்து இது வந்து பபுள்ஸ் வரும், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். கடாய் ஓரங்கள்லாம் கடலை மாவு நல்லா வந்து சுருண்டு வருது. கைவிடாமல் இதை வந்து சிம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த மைசூர் பாக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து மீதம் இருக்க நெய்யும் இதில் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது வந்து கரெக்டான பதம் வந்துருச்சு. கடலை மாவு வந்து நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவு கலவையை நம்ம ஒரு நெய் தடவைன பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா சூட்டோடு சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை வந்து இப்போ நல்லா ஆறின பின்னாடி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க சூப்பரான நல்ல சாஃப்டான நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு 3 பொருட்கள் போதும். 3 பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்டான மைசூர் பாக் ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு மைசூர் பாக். வாயில் போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.